கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவனை ஸ்தோத்தரி. சங்கீதம் 34:1 வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நைஜீரியா நாட்டின் எக்கிட்டோ என்னும் மாநிலத்தில் நடந்த ஒரு மெய்யான சாட்சி. ஒரு தச்சர் மரவேலை செய்பவர். தினமும் வேலைக்கு செல்லும் வழியில் ஒரு ஆலயம் இருந்தது. பல நாள் அதை கடந்து சென்றார். ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தார். இந்த நாள் முதல் இந்த ஆலயத்தின் உள் சென்று தேவனை துதி செலுத்துவேன் என்பதாக. அதன் பிறகு அப்படி செய்வதையே ஒவ்வொரு நாளும் வழக்கமாக்கி கொண்டார். ஒரு நாள் அவர் வியாதிக்குள்ளானார். மரணப்படுக்கையில் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் மருத்துவமனையில் படுத்திருந்தார். அவருடைய மனைவியும் செய்தறியாதாவது திகைத்து கணவனை பார்த்து ஆண்டவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஒரு நாள் மனைவி வெளியே சென்றிருந்தார். அறையில் தனிமையாய் இருந்த அவர் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் தான் துதித்து வந்த தேவனை நினைத்து கொண்டிருந்த அவர் அப்படியே உறங்கி போனார். திடீரென வெண்மை அங்கி தரித்த ஒரு நபர் அந்த அறையில் வருவதை கண்டார். வந்தரிடம், ஐயா, நான் துதிக்கும் தேவனா, என்னால் இன்றைக்கு உம்மை துதிக்க ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றான். அவனிடம் அவர் இதை அறியாததால், நான் தான் இங்கு வந்திருக்கிறேன், பயப்படாதே, திறன் கொள் என்று சொல்லி மறைந்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் பலன் பெற்றவனாய் எழுந்து படுக்கையிலே அமர்ந்திருந்தான். மனைவி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மருத்துவரை அழைத்து வந்தார். மருத்துவரும் அவரை பரிசோதித்து அவள் சுகமடைந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். பின்பு அவன் தன் மனைவியிடம் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னான். அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் என்கிறார் தாவீது. நாமும் என்றும் எப்பொழுதும் அவர் துதிக்கும் போது நம்மையும் ஆச்சரியமாக பாதுகாக்க, வழிநடத்த, நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்க, நாம் பிரச்சனையில் இருக்கும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவிக்க ஒரு தேவன் இருக்கிறார். எனவே அந்த உயிருள்ள உண்மையான தெய்வத்தை நீங்கள் நானும் எப்பொழுதும் துதிக்க மறவாதிருப்போம். எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அப்படி ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் தருவாராக. ஆமேன்.